ஓகே கைஸ், வேலை பார்த்துட்டோம். வந்த வழியே தான் ரிட்டர்ன் போகணுன்னு நினைக்கிறேன். அப்படியே போயிடுவோம் கைஸ். அளவுக்கு பொறுமையாக போவோம். எந்த அவசரமும் இல்லை. கீழே இறங்கிடுவோம் கைஸ். இறங்கி ஏதாவது கடையில் முதல்ல தண்ணி வாங்கி குடிக்கணும். தண்ணி வந்து மறந்துட்டு வந்துட்டேன் கைஸ். மேலே ஏறத்துக்கு ஒரு 1/2 hour கூட ஆகாது. 10 minutes 15 minutes லேட்டாக நினைக்கிறேன். கீழே இறங்கி போகிறதுலாம் கஷ்டம்னு நினைக்கிறேன் கைஸ். மேலே ஏறும்போது மூச்சு தான் வாங்கிச்சு. கீழே இறங்கும்போது வேறு ஸ்ட்ரெயிட்டாக பள்ளம் தெரியும். நம்ம இங்கேருந்து பார்த்தா போயிடலாம் கைஸ். இதுலலாம் பிரச்சனை இல்லை. கீழே போயிட்டு நெக்ஸ்ட்டு வேறு என்ன டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம் கைஸ். இதுக்கு நியரா அந்த பிரிட்ஜு நல்லான்னு சொன்னாங்க. ஆனால் இங்கேருந்து பார்த்தாவே தெரியுது கண்டிஷன் சரியில்லை. ப்ளஸ் அங்கே பாத்தும் பிளாக் ஆகிருக்கு. அந்த பிரிட்ஜு தாண்டி அதை தவிர பார்த்து இல்லை. இதுக்கு முன்னாடி ஒரு 1.5 years பிஃபோர்லாம் அந்த பிரிட்ஜிலே நிறைய யூடியூப் வீடியோஸ் பார்த்தேன் நான். பட் இப்போது அவங்க பார்த்து இல்லை. ஸோ அதனால் இது வேணாம் கைஸ். அது ரிஸ்க்கு, ரொம்ப ரிஸ்க்கு. சும்மா ஒரு டைம் என்னென்னு பார்த்துட்டு போயிடலாம் கைஸ். அதான் பார்த்து ஃபுல்லாக பிளாக் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும். அதை தாண்டி போனாலும் இந்த மரம் வளர்ந்துருக்கு. அந்த வழியாக தான் மேலே ஏறி போகணும். கைஸ் வேணாம், அது ரிஸ்க் தான். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இல்லை கைஸ், ஆடுது. எதுக்கு தேவையில்லாத ரிஸ்க்கு. அந்த பாயிண்டில் நின்று ஃபோட்டோ எடுத்து கிளம்பலாம். ரொம்ப ரிஸ்க்கு கைஸ். ஒரு சைடு அப்படியே கீழே போகுது. இந்த வெல்டிங் எல்லாமே விட்டுட்டுருக்கு. அப்படியே கீழே போகுது கைஸ். அங்கே போய் எதுவுமே பண்ண முடியாது நடுவில். ஓகே, அந்த வழி ரிட்டர்ன்.
வெளிச்சத்தோட நாத்தமாக அடிக்குது. அப்படி இதுக்குள்ளே போனோமா? ஓகே கைஸ் போ. இங்கே பார்த்தீங்களா கைஸ் நடுவில் அந்த பாறை வந்து அப்படியே நிற்குது கைஸ் நடுவில். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த ப்ரெஷரில் நிற்குதுன்னு தெரியல. இது மேலேருந்து வந்த பாறை இருந்தது. இன்னும் அங்கேயும் ஒரு பாறை இருக்குது. மேலேருந்து வந்தது தான். அதுக்கு மேலே அதுக்கு வந்து வர்றதுக்கு இடம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இங்கே சட்டம் போடாமே போயிடலாம். சட்டம் போட்டோன்னா லைட்டாக கட்ட ஆரம்பிச்சோம். இந்த பறக்கூட ஆரம்பிச்சோம் சில நேரத்தில். அது வேண்டாம் கைஸ். கொரோனா வைரஸ் நான் உருவாக்குறேன். ரொம்ப நிறைய இருக்குது. சவுண்டு கேட்டாலே தெரியும். இந்த இடம் வேறு ஃபுல் டார்க்காக இருக்கும். அதனால் மொத்தவாது இங்கே தான் இருக்குது. இது கீழே இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாம் எனக்கு மேலே தான் இருக்குது. மேலே தான் இருக்குது. எல்லாம் பறக்குது. இந்த அளவுக்கு போயிடும் கீழே. மேலே லைட்டு காமிச்சோன்னா எல்லாம் கீழே வந்துடும். வேணாம் கைஸ். இடிக்குது கைஸ். கொஞ்சம் குண்டா இருந்தால் போக முடியாது. கஷ்டம், ரொம்ப கஷ்டம். குண்டா இருந்தால் போக முடியாது. மேலே இருக்குது கைஸ். ஒவ்வொருனும் டிஸ்டர்ப் பண்ண தேவையில்லை. போயிடலாம் கைஸ் கீழே. போதும் கைஸ். அப்படியே போயிடும். ஐயோ ஆடுது. சைடில் பிடிச்சிப்போம் ட்ரிப்புக்கு. அவ்வளோதான் மிஸ் பண்ண முடியும். நீங்கள் பார்த்தாலே தெரியும் சைடில் ஆடுது. டைம் ஆகலை கைஸ். அதனால் வெயிலும் அவ்வளோ தெரியல. இருந்தாலும் நம்ம போய்கிட்டே இருப்போம். ஓகே கைஸ், இந்த படிக்கட்டு இறங்கி வந்துட்டோம். இந்த வியூ பாயிண்டில் ஃபோட்டோ எடுத்து கிளம்பலாம் கைஸ்.
ஆக்சுவலி நான் வரும்போது கொஞ்சம் பேர் இருந்தாங்க, ரேசிங்கெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. போகலாம். செய்கிறாங்க ஹலோ லாக் பண்ணாமோ அந்த நாலு சாமி இருக்குது, ஃபோட்டோ எடுத்துகிட்டு இறங்கிடலாம் கைஸ். ஓகே, நம்ம அந்த வழி ரிட்டன் போயிடலாம். எல்லாருமே மேலே வந்து செய்கிறாங்க கைஸ். அவங்க வந்து கொஞ்சம் காசு கேட்குறாங்க. வண்டி தான் வச்சுக்கோங்க, சேஃபாக இருக்குமான்னு தெரியல. இன்னொரு கார் வருது. ஒரு சிலலாம் கொஞ்சம் ஸ்டீப்பாக தான் இருக்குது கைஸ். கொஞ்சம் இல்லை, ரொம்ப ஸ்டீப்பாக தான் இருக்குது, ஏற முடியல. ஓகே கைஸ், கீழே வந்துட்டோம். ஓகே கைஸ், கீழே இறங்கியாச்சு. நீங்கள் பார்த்துக்க தெரியும் உங்களுக்கு. பைக் அங்கே பார்க் பண்ணியிருக்கோம். இங்கேருந்து கீழே போயிட்டு ஒரு தண்ணி பாட்டில் வாங்கிடலாம் கைஸ். வாங்கிட்டு நெக்ஸ்ட்டு காணிப்பாக்கம் போகலான்னு பிளான். எவ்வளோ கிலோமீட்டர்ஸ்ன்னு பார்த்துட்டு நம்ம டேரெக்டாக அங்கேயே போயிடலாம் கைஸ். நெக்ஸ்ட்டு இப்போ கூட்டமாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன். தெரியல, காலைல கொஞ்சம் சீக்கிரமாக போயிடணும். ஆனால் இங்கே சீக்கிரமாக வந்தால் தான் ஏற முடியும். நம்ம இங்கே வந்துட்டோம், பரவாயில்ல கைஸ். நம்ம பைக் இங்கே இருக்குது. ஓகே கைஸ், காணிப்பாக்கம் போய்ட்டு மீட் பண்ணுறேன். ஓகே கைஸ், காணிப்பாக்கம் இங்கே வந்து லிட்டரலாக ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் வரும். அது போகிற வழியில் இந்த டேம் பார்த்தேன் கைஸ்.
பாருங்கள் பயங்கரமாக இருக்குது அந்த டேம். தண்ணி வந்து 2 இடத்துல தான் வருது, பட் பார்க்குறதுக்கு யாருமே ரொம்ப பெருசாக நினைக்கிறேன் கைஸ் இந்த டேம். பாருங்கள் இந்த லாஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் இருக்குது. சரி போகலாம் கைஸ். ஓகே கைஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா காணிப்பாக்கம் வரசக்தி விநாயகர் ஆலயத்துக்கு வந்திருக்கோம் கைஸ். இப்போ தான் நம்ம உள்ளே போகிறோம். இங்கே ஃபோன்ஸ்லாம் அலோடு இல்லை. உள்ளே போகும்போதே வச்சிட சொல்லுவாங்க ஃபோன்ஸ்லாம் இங்கே முன்னாடியே வச்சுட்டு பேக் கொடுத்துட்டு உள்ளே போய் சாமி பார்த்துட்டு வந்து பார்க்குறேன் கைஸ். கூட்டம் எப்படி இருக்குன்னு தெரில, உள்ளே போனால் தான் தெரியும். இப்போ தான் உள்ளே போயிட்டுருக்கேன். உள்ளே போய் தரிசனம் பார்த்தோம் கைஸ். ஃபோன்லாம் அலோடு இல்லை, ஃபஸ்ட்டே வாங்கி வச்சுக்கோங்க. உள்ளே போய் தரிசனம் பார்த்தோம் கைஸ், நல்ல தரிசனம் தான். வெளியே வந்தோம். வந்துட்டு இந்த குளம் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் இருக்குது ஸ்டாண்டிங், அதான் பார்த்துட்ருக்கோம். பயங்கரமாக இருக்குது கைஸ், அந்த தண்ணியே ப்ளூ கலரில். ஓகே கைஸ், அதை முடிச்சுட்டு அது பக்கத்துலேயே இந்த கோவில், அழகான கோவில் இருக்குது. இந்த கோயில் இப்போ பார்க்க வந்திருக்கோம். இந்த கோயில் நிறைய யூடியூப் வீடியோஸில் பார்த்தேன் கைஸ். அந்த காணிப்பாக்கம் விநாயகர் கோயிலுக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது. புதுசாக கட்டின கோயில் தான், பட் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க, அதான் பார்க்கலாம். வந்து உள்ளே ஒரு சிவன் இருப்பார்னு சொன்னாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கைஸ் விநாயகர் நிறைய விதமாக இருக்காரு கைஸ் விநாயகர். அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் காணிப்பாக்கம் கோயில் பின்னாடி இருக்குது. இந்த சைடில் இந்த கோயில் புதுசாக கட்டியிருக்காங்க கைஸ். டூரிஸ்ட் அட்ராக்ஷனாக மாறிடுச்சு கைஸ் இந்த இடம். நான் சின்ன வயசில் வந்திருக்கேன், இப்போ வந்து இதெல்லாம் இருந்த மாதிரி எனக்கு தெரியல. சின்னதாக ஒரு கோயில் மட்டும்தான் இருந்தது. இப்போ நல்லா டெவலப் பண்ணிட்டாங்க கைஸ். ஃபுல் டூரிஸ்ட் பிளேஸ் ஆகிடுச்சு. ஃபுல் நார்த் இந்தியன்ஸ் கூட இப்போ அதிகமாக வராங்க கைஸ் இங்கே கணேஷாவை பார்க்குறது. இந்த சிலை பாருங்கள் கைஸ், சூப்பராக இருக்குது. முடிச்சுட்டு இது பார்த்துட்டு அப்படியே அந்த சைடில் போயிட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் கைஸ். இங்கே பாருங்கள் கைஸ், சிவன் பார்வதி பயங்கரமாக இருக்குது. கோயிலில் பாருங்கள் கைஸ். நல்லா இருக்குது கைஸ், இந்த கோயிலெலாம் பார்க்குறதுக்கே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகே கைஸ், இந்த கோயிலுக்குள்ளே போயிட்டு வந்துட்டு நம்ம அடுத்து வந்து சந்திரகிரி ஃபோர்ட்டுன்ற ஒரு இடத்துக்கு போக போகிறோம் கைஸ். அதெல்லாம் இங்கே கிட்டே இருக்குது. பாருங்க கைஸ், ஸ்ட்ரக்சர்லாம் எப்படி இருக்குங்க. அதுக்கு மேலே புல் வளர்ந்துருக்கு கைஸ், அந்த கல்லுகளுக்கு மேலே. டோட்டலாக இந்த வேவே அப்படி பிளாக் பண்ணிட்டு கைஸ். ஓகே கைஸ், நம்ம வந்து சந்திரகிரி ஃபோர்ட்டில் இருக்கோம். இங்கே வந்து பைக் அங்கே பார்க் பண்ணியிருக்காங்க. பார்க் பண்ணிவிட்டு இங்கே டிக்கெட்டு வாங்கிட்டோம். அதான் கைஸ் டிக்கெட்டு. போகலாம் கைஸ். இல்லை ராஜா மகளோட புது பாருங்க. உள்ளே போகலாம் கைஸ். நிறைய இடத்துல பார்க்குறாங்க இங்கே தலை இல்லாமல் சிற்பம் இருக்குது, நிறைய சிற்பம். இதெல்லாம் எதுக்குன்னு தெரியல.
ஆர்கியாலஜிக்கல் திங்ஸ்லாம் இருக்குது கைஸ். பழைய பழைய சிற்பங்கள், கற்கள், பயன்படுத்தப்பட்ட பொருட்கள், கேடயங்கள், வால் நிறைய இருக்குது கைஸ் பார்க்குறதுக்கு. சிலைகள் தான் அதிகமாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், சிலைகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆழ்வார் சிலைகள். ஓகே கைஸ், இங்கேருந்து தான் வந்து ராஜா மஹால்லேருந்து ராணி மஹாலை பார்க்கறதுக்கான வியூ இருக்குதுன்னு சொன்னாங்க. நம்ம நெக்ஸ்ட்டு ராணி மஹால் பார்த்துட்டு போகலாம். ராணி மஹால் பார்க்க போய் கொண்டிருக்கிறோம் கைஸ். ஸோ கைஸ், ராஜா மஹாலை பார்த்துட்டு வந்தாச்சு. அடுத்து ராணி மஹால். இது என்ட்ரன்ஸ் இருக்கானே தெரில, ரொம்ப பாலடைஞ்ச நிலையில் இருக்குது. அதை மியூசியமாக மாற்றிருக்காங்க. இது எதுவுமே பண்ணலாம் நினைக்கிறேன், அப்படியே விட்டாங்க கைஸ். ஸோ கைஸ், இங்கேருந்து வியூ நல்லது கைஸ். மேலே போய் பார்த்துக்கலாம். ஆனால் வேஸ்ட் தான் கைஸ். அங்கே தெரியுது, வாட்ச்மேன் மேலே போய் பார்க்குறாங்க. அங்கேருந்து பார்த்தா ராணி மஹால் தெரியும். ராஜா ராணி கூட கம்யூனிகேட் பண்ணுறது இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் கிடையாது கைஸ். ஓகே கைஸ், இன்னையோட ஒன் டே ட்ரிப் இதோட முடியுது. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். Until then, this is White Apache Raider signing off. Bye guys. See you guys in the next video.